புனித தோமையாரின் புண்ணிய பூமி உங்களை வரவேற்கிறது. இந்திய கிறிஸ்தவத்தின் ஆணிவேராக திகழும் புனித தோமையின் இந்த தேசிய திருத்தலம் செங்கல்பட்டு மறைமாவட்டத்தின் ஆன்மீக பொக்கிஷமாக பொன் ஆபரணமாக இன்று ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. கிபி 52 மலபார் கடற்கரையில் காலடி பதித்த புனித தோமையார் கேரளாவிலும் கொரமண்டல் கடற்கரை பகுதிகளிலும் பயணித்து அங்கிருந்து தமிழகத்தின் மயிலாப்பூர் மற்றும் சின்னமலையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இறைபணியாற்றினார். இறுதியாக கிபி 62 முதல் 72 வரை அவர் தங்கி வாழ்ந்து மறைந்த பூமிதான் நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த புனிதமான தோமையார் மலை. கிபி 1292 உலகம் சுற்றிய வித்தகரான மார்க்கோ போலோ போன்ற பல முக்கிய பார்வையாளர்களின் விழிகளுக்குள் காட்சி தந்த இந்த காண கிடைக்காத மலைக்கு அவர்கள் வருகை தந்திருந்தாலும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்படவில்லை. கிபி 1523 இங்கு வருகை தந்த போர்த்துகீசியர்கள் இங்கிருக்கும் ஆலயத்தை கட்டி எழுப்பி இதனை இயேசுவை எதிர்நோக்கி காத்திருக்கும் அன்னைக்கு அர்ப்பணம் செய்தார்கள். அதனால் இந்த ஆலயம் போர்த்துகீசிய பெத்ரோவின் ஆளுகை அதிகார வரம்பிற்குள் இருந்து வந்தது. பின் இவ்வாலய நிர்வாகம் கிபி 1534 கோவா மறை மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டதென வரலாறு கூறுகிறது. ஒரு ஆன்மீக அற்புதம் நிகழ்ந்தது. ஆம், அஸ்திவாரம் தோண்டப்பட்ட இடத்தில் ஒரு கற்சிலுவையும் மற்றும் கடவுளின் தாய் மரியாளின் மர ஓவியம் ஒன்றும் இறைவனால் இந்த புனித பூமிக்கு பரிசாக அளிக்கப்பட்டது. காலத்தால் அழியாத இந்த வரலாற்று கண்டுபிடிப்பு பற்றி அருட்தந்தை கஸ்பார் கோயிலோ அவர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே ஆண்டு டிசம்பர் 18ஆம் நாள் கண்டெடுக்கப்பட்ட கல் சிலுவையில் இரத்தம் வழிந்திருப்பதை கண்டார். மேலும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 18 அன்று இரத்தம் சிந்துவது என்பது தொடர் வரலாற்று நிகழ்வாக அமைந்திருந்தது. கிபி 1558 இவ்வாலயம் கொச்சின் மறை மாவட்டத்திற்குள் வந்தது. பின்னர் கிபி 1606 மயிலாப்பூர் மறைமாவட்டம் உதயமான போது அதன் கீழ் நிர்வாக ரீதியாக செயல்படத் தொடங்கியது. மேலும் 1957ஆம் ஆண்டில் புதிய தலைமை மறைமாவட்டம் உருவாக்கப்பட்ட போது இந்த ஆலயம் புதிய தலைமை மறை மாவட்டத்தால் நிர்வகிக்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாவட்டம் உருவாக்கியதன் மூலம் மறை மாவட்டத்திற்கு ஒரு ஆன்மீக பொக்கிஷமாக இறை அருளால் கிடைக்கப்பெற்றது இவ்வாலயம். கிபி 1726 திரு பெத்ருஸ் உஸ்கான் என்ற கொடைவுள்ளம் கொண்ட அர்மேனிய இறைபக்தர் புனிதமலையின் உச்சியில் உள்ள இறை சன்னதிக்கு மக்கள் ஏறி சென்று வழிபட வசதியாக 134 படிகளையும் படிக்கட்டு தொடங்கும் இடத்தின் நுழைவு வாயிலில் ஒரு பாரம்பரியமிக்க வளைவையும் கட்டி இறைவனுக்கு அர்ப்பணித்தார். மேலும் ஆலயம் பொலிவு பெற 1962 பேராயர் லூயிஸ் மத்தியாஸ் அவர்கள் இன்று சென்னை கல்வாரி என்று அழைக்கப்படும் ஒரு நினைவு சின்னத்தையும் இத்தாலியில் இருந்து கொண்டு வரப்பட்ட உலோகத்தினால் ஆன சிலுவை பாதை நிலைகளையும் படிகளில் அமைத்து தந்தார். மேன்மை தங்கிய 2ஆம் புனித போப் ஜான் பால் அவர்கள் தனது அப்போஸ்தலிக்க பயணத்தின் போது இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து புனிதமலையை தாம் பெற்ற அனுபவங்களை தன்னை சந்திக்க வந்த மக்கள் கூட்டத்திற்கு இங்கிருந்து அளித்து ஆசீர்வதித்தார். மேதகு செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் ஏ நீதிநாதன் அவர்கள் மறைமாநில திருத்தலமாக இவ்வாலயத்தை அறிவித்தார். 2010ஆம் ஆண்டில் தமிழ்நாடு ஆயர் பேரவை இந்த ஆலயத்தை மறைமாவட்ட நிலையில் இருந்து பிராந்திய மாநில ஆலயமாக உயர்த்தி அறிவித்தார்கள். இதன் உச்சகட்ட வளர்ச்சியாக 2011ஆம் ஆண்டு மேன்மைமிகு பேராயர் சால்வதோர் பென்னோக்கி மற்றும் இந்தியாவுக்கான அப்போஸ்தலிக்க தூதர்கள் இணைந்து இவ்வாலயத்தை புனித தோமையார் தேசிய திருத்தலமாக அறிவித்தனர். புனித தோமையார் தேசிய திருத்தலம் சமீபத்தில் தனது 500வது ஆண்டு நிறைவை இறையாசியோடு 2023-24ஆம் ஆண்டில் கொண்டாடியது. ஆண்டு முழுவதும் நடைபெற்ற இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பல்வேறு பங்குகளைச் சேர்ந்த 500 பக்தர்களுக்கு திருவருட்சாதனங்கள் வழங்கப்பட்டது. புத்தம் புது பொலிவுடன் புதிய வசதிகள் இவ்வாலயத்தின் 500வது ஆண்டின் நிறைவாக அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் அழகாக வடிவமைக்கப்பட்ட புனித தோமையார் கல்வாரி சிற்பங்களும் மற்றும் புனித தோமையாரின் தியாகத்திற்கு முந்தைய பல்வேறு அப்போஸ்தலர்களின் தியாக காட்சிகளும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டு முழுவதும் நடைபெற்ற 500வது ஆண்டு விழாவின் நினைவை போற்றும் வகையில் புதிய 500வது ஆண்டு நினைவு வளைவு இந்த தியாக நிலத்தின் நுழைவு வாயிலில் நினைவு சின்னமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. 2024 ஒரு புதிய அருளிக்க நினைவாலயம் திறக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டது. இவ்வாலயத்தில் அப்போஸ்தலர்கள், அயலக புனித மண்ணின் புனிதர்கள் மற்றும் இந்தியாவில் இருந்த புனிதர்களின் அருளிக்கங்களும் மக்களின் பிரார்த்தனைக்காக 125 அருளிக்கங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன.
புனித தோமையார் தகவல் மையம் மற்றும் சென்னை நகரின் அழகை மலை உச்சியிலிருந்து ரசிக்கும் இடங்களும் 2024ஆம் ஆண்டு பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டன. இங்குள்ள அருங்காட்சியகத்தில் புனித பூமியின் வளாகத்தில் இருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்கள் மற்றும் கலை பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. கடல் மட்டத்தில் இருந்து 300 அடி உயரத்தில் அமைந்துள்ள புனித தோமையார் தேசிய திருத்தலம் புனித தோமையார் மலையில் எழுந்தருளி இருப்பது இயற்கையின் புனிதமான அழகு. இங்கிருந்து சென்னை விமான நிலையத்தை ரசித்து பார்க்கும் வகையில் இம்மலை அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்தின் ஆலய முகப்பில் பதிக்கப்பட்டிருக்கும் போர்த்துகீசிய இலச்சினை போர்த்துகீசியர்களின் பாரம்பரிய வருகையை நினைவூட்டுகிறது. தேசிய திருத்தலம் என்பது பங்கல்ல, இது சர்வதேசங்களில் இருந்து வருகின்ற மற்றும் உள்ளூரில் இருந்து வரும் இறைப்பணி யாத்ரீகர்கள், இறை பக்தர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு இறைப்பணி சேவையாற்றும் ஆலயம் மட்டுமே. இந்த தேசிய திருத்தலத்திற்கு பார்வையாளர்களாக, பக்தர்களாக, புனித மறையால் ஈர்க்கப்பட்டவர்களாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கானவர்களும், வாரந்தோறும் 5000 பேர்களும், சிறப்பு நாட்களில் கிட்டத்தட்ட 10,000 பேரும் வருகை புரிகின்றனர். அது மட்டுமல்ல, வழக்கமாக வருகை தரும் உள்ளூர் மற்றும் பக்தர்களை தவிர வருடத்திற்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் யாத்ரீகர்கள் இங்கு வருகிறார்கள். கடந்த 500 ஆண்டுகளாக கடுமையான இயற்கையின் தாக்குதலுக்கு தாக்கு பிடித்து வலுவாக நிற்கும் இவ்வாலயம் பழமைமிக்க சுண்ணாம்பு மற்றும் சாந்து பொருட்களால் கட்டப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட இறைவனின் இல்லமாகும். இதன் கூரை சிப்பியின் மேலோடு வடிவிலும் போர்த்துகீசியர்களின் ஆலய வடிவங்களை கொண்டதாகவும் காட்சி அளிக்கிறது. சென்னையின் ஓரிரு இடங்களில் இதுபோன்ற கட்டமைப்புகள் கொண்ட ஆலயங்கள் இருக்கின்றன. 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கலை நயமிக்க மர வேலைப்பாடுகள் அடங்கிய பலிபீடம் அதன் தெய்வீக தன்மையோடு இறைச்சன்னதியை அலங்கரிக்கிறது. ஆலயத்தின் பிரசங்க மேடை 17ஆம் நூற்றாண்டில் அர்மீனிய பக்தர்களிடம் இருந்து கிடைத்த அரிய பொக்கிஷம். பழமையும் பாரம்பரியமும் கலந்த நுண்ணிய மர வேலைப்பாடுகள் அடங்கிய பீடமும் வண்ண ஓவியங்களின் கலவையும் இணைந்து சரணாலய வளாகத்திற்கு பழம்பெருமை சேர்க்கிறது. மேலும் இரத்தம் தோய்ந்த கச்சிலுவை மற்றும் புனித லூக்காவால் வரையப்பட்ட கடவுளின் தாய் மரியாளின் அற்புதமான ஓவியம் ஆகியவை புனித தோமையாரின் இந்திய வருகையில் கொண்டு வரப்பட்டு சரணாலய வளாகத்தில் வழிபாட்டுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது காலத்தால் அழியா புகழ் பெற்றவை. திருத்தலத்தின் ஒரு பகுதியாக விளங்கும் இந்த மணிக்கூண்டில் இருந்து வரும் மணி ஓசை வழிபாட்டு கொண்டாட்டங்களை காண தேவ தூதர்களின் வழியாக மக்களுக்கு அழைப்பு விடுக்கும் புனித பணியை ஆற்றி வருகிறது. சிறப்பு திருப்பலி நாட்களிலும் கொண்டாட்டங்களிலும் ஏற்றப்படும் கொடிக்கம்பத்தில் உள்ள கொடி காற்றின் வழியாக அசைந்தாடி கொண்டாட்டத்தில் மக்களை பங்கு பெறச் செய்ய அழைப்பதற்கான அடையாளமாக திருத்தலத்தில் ஏற்றப்படுகிறது. மேலும் எங்கள் வணக்கத்திற்குரிய அடையாளங்களாக கற்சிலுவை, இந்தியாவின் மடோனா ஓவியம், மேதகு பாப்பரசர் 2ஆம் ஜான் பால் சிலை, சந்தேக தோமையார், துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னை, இயேசுவை எதிர்நோக்கி காத்திருக்கும் அன்னை, புனித அந்தோணியார், அன்னை வேளாங்கண்ணி மாதா, திருத்தூதர் தோமையார், கடவுளின் தாய் மரியாளின் சுரூபம், மலைப்படிக்கட்டுகளில் சிலுவை பாதை நிலைகள், ஆலய சுவர்களை அலங்கரிக்கும் அப்போஸ்தலர்களின் தியாகத்தை சித்தரிக்கும் பழங்கால ஓவியங்கள் என பலவை அடங்கியுள்ளன. புனித தோமையார் மலை திருத்தலத்தின் ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்ய அதிபர், துணை அதிபர், ஞான குரு ஆகியோர் உள்ளனர். நாள்தோறும் 3 திருப்பலிகள், ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சிறப்பு திருப்பலி நாட்களிலும் 7 திருப்பலிகள், ஞாயிறு மற்றும் திருவிருந்து நாட்களிலும் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி ஆகிய 5 மொழிகளிலும் மற்றும் இறைபக்தர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப மற்ற மாநில மொழிகளிலும் திருப்பலிகளை காணலாம். ஒவ்வொரு ஆண்டும் குருத்தோலை ஞாயிறு அன்று ஆயிரக்கணக்கான இறைமக்களை ஒன்றிணைக்கும் மறை மாவட்ட சிலுவை பாதை இங்கே நடைபெறுகிறது. இறை வழிபாட்டு விழாக்களை தவிர மக்கள் நலம் பேணும் பல்வேறு சமூக நடவடிக்கைகளிலும் இத்திருத்தலம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளது. அன்பு உணவு, இது 365 நாட்களும் 3 வேளை அன்னதானமாக நடைபெறுகிறது. நாள்தோறும் 150 பேரின் வயிற்று பசி தீர்க்கும் இறைவனியாக இது செயல்படுகிறது. மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இரத்த தான முகாம்கள், மருத்துவ முகாம்கள் மற்றும் தூய வெள்ளி அன்று சிறப்பு இரத்த தான முகாமும் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு வியாழனன்றும் மதுவில் இருந்து விடுபட விரும்புவோருக்கான ஆலோசனை அமர்வுகள் நடத்தப்படுகின்றன. இளையோர், மாணவர்கள், குடும்பத்தினர், இறைமக்கள்
ஆகியோருக்காக அருட்தந்தையர்களால் இறை பக்தர்களுக்கு நல்ல ஆலோசனையும் தியான கூட்டமும் நடத்தப்படுகிறது. இத்திருத்தல வளாகத்தில் திருமண தகவல் நிலையம் ஒன்று ஆண்டு முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இறைபக்தர்களின் ஆன்மீக வளர்ச்சிக்காக மலை முழக்கம் என்ற ஆன்மீக செய்திகளை தாங்கி வரும் மாதாந்திர பத்திரிகை ஒன்றும் திருத்தலத்தின் வெளியீடாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டுகள் வரலாறும் பாரம்பரியமும் மிகுந்த இப்புண்ணிய பூமியில் அமைந்திருக்கும் நம் தேசிய திருத்தலத்தை ஏப்ரல் 3, 2025 அன்று நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பசிலிக்காவாக உயர்த்தினார். இதுதான் நம் மறைமாவட்டத்தின் முதல் பசிலிக்கா. இன்று இந்த வரலாற்று நிகழ்வை கொண்டாடவும் இறைவனுக்கும் தாய் திருச்சபைக்கும் நன்றி கூறவும் கூடியிருக்கின்றோம். இந்திய கிறிஸ்தவத்தின் பிறப்பிடமும் தொட்டிலாகவும் திகழும் இந்த பசிலிக்காவை பெற்றமைக்காக பெருமை அடைவோம். நம் நம்பிக்கையும் விசுவாசமும் மேன்மேலும் உறுதி பெற இறைவனின் அருளை புனித தோமையார் வழியாக வேண்டி மன்றாடுவோம்.